கீத்மூர் அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துற நல்ல நினைக்கிறேன். கீத்மூர் எம்பிரியோலஜி சம்பந்தமாக, கருவியல் சம்பந்தமா ஒரு நூல் எழுதுறாரு. அந்த நூல் அற்புதமான நிறைய விஷயங்கள், அவர் அதுல ஒரு பெரிய ஒரு ஆய்வாளர், நிறைய விஷயங்களை எழுதுறார். எழுதினவர் என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு பதிப்புல அவருக்கு ஒரு தகவல் வழங்கப்பட்ட நேரத்தில் குர்ஆனுடைய ஒரு விஷயத்தை அதில் சேர்த்துக் கொள்கிறார். இந்த விஷயம் குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது வேர்ல்ட் ஃபேமஸ், ஒரு இன்டர்நேஷனல் வைட் யூஸ் பண்ணப்பட ஒரு புத்தகத்துல அந்த எம்பிரியோலஜிஸ்டா இருக்கக்கூடிய அவர் என்ன செய்யறாரு, இதை பதிவு செய்யறாரு. இதை இந்த ஸ்டேஜ் அட்டை வடிவில் ஸ்டேஜ் இருக்குதே அதை பதிவு செய்யறாரு. இதை குர்ஆனும் சொல்லுது. அப்படி அந்த கற்பப்பையில இந்திரிய துளி இந்த ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஒரு அமைப்புல இருந்தது. சொன்ன உடனே எப்படி இருக்கும், வெஸ்டர்ன் மீடியாவுக்கு எப்படி இருக்கும், கட்டுமே மைக்க தூக்கிட்டு வந்து 1000 கேள்வி அப்படி இப்படின்னு பல கேள்விகள் கேட்டாங்க. அப்படி கேட்கப்படுற ஒரு கேள்வியில எப்படி நீங்க இதை போடுவீங்க, அந்த காலத்துல உள்ள இது நீங்க எப்படி இது ஒரு இந்த மெசேஜா சொல்லுவீங்க, அந்த காலத்தில் உள்ள அரபிகள் உங்களுக்கு தெரியும் வன் புத்தி உள்ளவர்கள். ஒரு தாயிட கற்பப்பையை கிழிச்சு 7 நாள்லயோ 8 நாள்லயோ 10 நாள்லயோ வெளியெடுத்த டைம்ல இந்த ஸ்டேஜை கண்டிருக்கலாமா இல்லையா, அந்த நேரத்துல முகமது இதை சொல்லிக்கலாமா இல்லையா அப்படின்னு கேட்டார். கேட்ட நேரத்தில் அவர் சிரித்தார். சிரிச்சிட்டு சொன்னாரு, இல்லை, இது மைக்ரோஸ்கோப் வைக்காம பார்க்க முடியாது, இது வெற்றுக்கண்ணால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது, சாதாரண மைக்ரோஸ்கோப்பாலே பார்க்க முடியாது, பல வடிவங்கள் பெருக்கக்கூடிய அளவில் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யலாம், பார்க்கலாம். பதிலாம் போயிட்டு திருப்பி கேட்டாங்க, அப்படின்னா குர்ஆனை நீங்க ஒரு டிவைன் மெசேஜ், ஹோலி அப்படின்னு சொல்ல வரீங்களா, புனிதமானது அப்படின்னு சொல்ல வரீங்களா?